வணக்கம். செல்வகுமாரின் மாலை 6 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு வரக்கூடிய 13, 14 தேதிகளில், அதாவது நாளைய மறுதினமும் அடுத்த நாளும், அதாவது செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் மழையை கொடுக்கக்கூடிய, அதாவது பெருமழை இல்லை, ஆங்காங்கே லேசான மிதமான நனைக்கும் மழை பெரும்பாலான இடங்கள், தூறல் மழை பொழிவு பெரும்பாலான இடங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வானிலை அமைப்பு செட் ஆவதற்கான கிழக்கு காற்று வர தொடங்கியது. மிக மெல்ல நகர்ந்த காலை 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்ட காற்று இப்போ சற்று அதிகரித்திருக்கிறது. இன்றைக்கு பகல் நேரத்தில் 15-20 கிலோமீட்டர் வேகத்தில் கூட டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் வடகிழக்கு திசை கிழக்கு திசையில் இருந்து வீசியது. அதே நேரத்தில் குளிரலையை கொடுத்து வரக்கூடிய காற்றும் நுழைகிறது. இதனால் மேகமூட்டத்திற்கு மட்டும் சாதக இரு காற்று இணைவு இருக்கும். நள்ளிரவுக்கு பின் அதிகாலை நேரங்களில் மேகமூட்டங்கள் மேகம் சூழும், குளிர் குறைந்து, பனிப்பொழிவு குறைந்து, குறைந்தபட்ச வெப்பநிலை 1 டிகிரி உயர்ந்திருக்கும் நேற்றை விட. ஆக குளிர் குறைவாக இருக்கும். நாளை 12ஆம் தேதி காலையில் மேகமூட்டமாக காணப்படும், மழைக்கு வாய்ப்பில்லை. ஆனால் நாளையே மழை வருவது போன்ற ஒரு மேகமூட்டங்கள்லாம் கடுமையாக இருக்கும். காலை 10-11 மணிக்கெல்லாம் நாளை அதிகாலையில் கூட மேகமூட்டங்கள் இருக்கும். ஆனால் மழை வாய்ப்பு நாளைக்கு இருக்காது. நாளைக்கு இல்லை. நாளைய மறுதினம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் மேகமூட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஆங்காங்கே தூறல் காணப்படும். ஆங்காங்கே அப்படியே சுட்டியா ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து ஆங்காங்கே வெயிலும் இருக்கும். வெயில் கடுமையாக இருக்கும். எந்த நாளில் கோடையில் மழை பெய்தாலும் வெயிலுக்கு பின் தான் மழை. முழுமையாக வானம் மறைக்காது. ஒரு பக்கம் கருமேகம் சூழ்ந்து புழுக்கமாக இருந்து கொண்டிருக்கும். அங்கே அடிக்கக்கூடிய கதிர் அப்படியே பட்டு திசை திரும்பி வெயிலை கூடுதலாக்கத்தான் செய்யும். ஒரு பக்கம் வெயில் இல்லாமல் இருந்தாலும் அதே வெயில் இன்னொரு பக்கம் கூடுதலாக இருக்கும். வெயிலும் இருக்கும். இடையிடையே ஆங்காங்கே மேகம் கருத்து தூறலை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை 13ஆம் தேதி மதியம் கடலோரம், தென்கடலோரம், டெல்டா கடலோரம் இருக்கலாம். 13ஆம் தேதி மிக குறைவான பரப்பில் மழை இருக்கும். ஆனால் 14ஆம் தேதி தான் நாம் நீண்ட காலமாக அறிவித்தே வருகிறோம். பெரும்பாலான பகுதிகளில் நனைக்கும் மழை, தூறல் மழை. தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்குமே வாய்ப்பு. ஆனால் அறுவடையை பாதிக்கும் மழை இருக்காது. ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யலாம். அதாவது நெல் தானியங்களை சாய்க்கும் மழையோ அல்லது வேறு ஏதாவது நீர் தேங்கும் பெரிய அளவு மழையோ எதுவும் இல்லை. அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம். 14ஆம் தேதி கடலோரம், அதாவது வடக்கேருந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூருக்கு தூறலாக இருக்கும். தூறல் ஆங்காங்கே இருக்கும். சென்னைக்கு இன்னும் கொஞ்சம் தூறல் கூடுதலாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தூறல் கூடுதலாக இருக்கும். கடலோரத்தில் புதுச்சேரிக்கு நனைக்கும் மழையாக இருக்கும். கடலூருக்கு நனைக்கும் மழையிலே இன்னும் கொஞ்சம் கூடுதல். மயிலாடுதுறைக்கு லேசான மழை இருக்கலாம். நாகப்பட்டினம், அதாவது காரைக்காலுக்கு லேசான மழைக்கும் மிதமான மழையாக இருக்கலாம். நாகப்பட்டினத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆங்காங்கே பெரும்பாலும் தூறல் நனைக்கும் மழை இருக்கும். ஆங்காங்கே மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதி, தஞ்சாவூர் மாவட்ட தெற்கு பகுதிக்கும் நனைக்கும் மழை, தூறல் மழை, லேசான மழை இருக்கும். ஏன்னா சற்று உள்ளடங்கி இருக்கிற காரணத்தினால. புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்திலையும் லேசான மழை இருக்கும். நனைக்கும் மழைக்கு தான் வாய்ப்பு. அதே நேரத்தில் ராமநாதபுரம் மிதமான மழைக்கு வாய்ப்பு.
தூத்துக்குடி கண்டிப்பாக மிதமான மழைக்கு உறுதியான வாய்ப்பு. திருநெல்வேலி மாவட்டத்தோட ராதாபுரம் லேசான மிதமான மழை வாய்ப்பு. கன்னியாகுமரி மாவட்டம், அதாவது திருநெல்வேலி எல்லை பகுதியில் நாகர்கோவில் மற்றும் கன்னியாகுமரி ஆரல் வாய்மொழி இந்த பகுதியில் லேசான மழை மிதமான மழைக்கு வாய்ப்பு. அதே நேரத்தில் மாஞ்சோலை நடுமுக்கு ஊத்து பகுதிகளில் மிதமான மழை கண்டிப்பாக இருக்கும், சற்று கனமழை வாய்ப்பு. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் சற்று கனமழை இருக்கும், கனமழைக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. தென்காசி மாவட்டத்திற்கும் விருதுநகர் மாவட்டத்தின் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகள், சதுரகிரி மலைப்பகுதி, வத்திராயிருப்பு பகுதி இந்த பகுதிக்கும், மதுரை மாவட்டத்தோட மேற்கு பகுதி, ஏழுமலை பகுதி, பேரையூருக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதி, தேனி மாவட்டம் மூளை வைகையாறு பகுதி வரைக்கும், அப்படியே முல்லை பெரியாறு அணைக்கட்டு பகுதி, சுருளி, தேக்கடி, அப்படியே பார்த்திங்கன்னா கம்பம் பள்ளத்தாக்கு பகுதி வரைக்கும் கூட மழை இருக்கும். அப்படியே உசிலம்பட்டிக்கு மேற்கையும் தேனி மாவட்டம் வரைக்கும் கூட லேசான மிதமான மழை இருக்கும். கண்டிப்பாக ராஜபாளையம் அதற்கு மேற்கே, ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கே, அதே போல் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் அதற்கு மேற்கே, சிவகிரிக்கு மேற்கே, கோவில்பட்டி கூட இருக்கும். கோவில்பட்டி கூட நனைக்கும் மழை லேசான மழை இருக்கும், மிதமான மழை கூட இருக்கலாம், சற்று கனமழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில். அதே போல் கயத்தாருக்கு மேற்கே போக 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 அது மிதமான மழையாக மாறி சற்று கனமழையாக மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும். அதே போல் திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலையும் மழை இருக்கும், அதுக்கு மேற்கே போக போக மிதமான லேசான சற்று கனமழை பொழிவு கூட இருக்கும். கொடைக்கானல் மலைக்கும் மேற்கு பகுதியிலையும் இருக்கும். கேரளாவோட ஏலக்காய் சாகுபடி பகுதியிலையும் லேசான மழை வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கோயம்புத்தூர் மாவட்ட வால்பாறை பகுதிக்கு தெற்கே உள்ள மூணாறு பகுதிக்கு நனைக்கும் மழையும், மறையூர் பகுதிக்கு நனைக்கும் மழை பொழிவும் இருக்கும். அதே போல் எல்லாமே 14ஆம் தேதி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். 14ஆம் தேதிக்கு அப்புறமும் இருக்காது, அதுக்கு முன்னாடியும் 13ஆம் தேதி தூரல் தான் சொல்லியிருக்கோம், அது கடலோரம் தான் சொல்லியிருக்கோம். அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி, மேட்டுப்பாளையம் பகுதி, சிறுமுகைக்கு மேற்கே இருக்கக்கூடிய வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள், அதே போல் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் பகுதி, சத்தியமங்கலம் பகுதி, கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் தூக்கநாயக்கம்பாளையம், அப்படியே தாளவாடி வரைக்கும் உள்ள பகுதிகள், அப்படியே வரட்டுப்பள்ளம் வரை கூட உள்ள கர்நாடக எல்லையோர வனப்பகுதிகள் மற்றும் குண்டேரிப்பள்ளம் போன்ற பகுதிகள், இங்கே கூட மிதமான லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தோட தெற்கு சரிவு, மேற்கு சரிவு, அதே போல் தொட்டப்பட்டா போன்ற பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது. கிழக்கு பகுதியில் தான் இருக்கும், வயநாடு பகுதியில் இருக்கும், கிழக்கு பகுதியில் மட்டும்தான் இருக்கும். மேற்கு பகுதிக்கு வாய்ப்பு குறைவு. காற்று, வெப்பமடைந்த காற்று, நீராவி காற்று வெப்பமடைந்து ஆவியாகி உள்ளே போய் இருக்கக்கூடிய வெப்பநிலையை பயன்படுத்தி கொஞ்ச நேரம் தான் பெய்யும், நாள் முழுவதும் பெய்யும் மழையும் அல்ல. அரை மணி நேரம் பெய்யலாம், 1/4 மணி நேரம் பெய்யலாம், 10 நிமிடத்தில் சில இடங்களில் மழை ஓய்ந்து விடும், அப்படி தான் இருக்கும். சில இடங்களில் தூறல் இருந்தால் ஒரு அரை மணி நேரம் நீடிக்கும், அப்படித்தான் மழை பொழிவு. சில இடங்களில் வேணால் 1 மணி நேரம் இருக்கலாம். அது தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தான் அந்த கூடுதல் நேரம் மழை. ஓகே, இந்த 14ஆம் தேதி மழை உள்ளே வட மாவட்டங்கள் உள்ளே, அதாவது திருச்சி, நாமக்கல், சேலம், அவர் தஞ்சாவூர் மாவட்ட உள்பகுதி, திருவாரூர் மாவட்ட உள்பகுதி தஞ்சாவூருக்கு நினைக்கலாம், கடலூர் மாவட்ட உள்பகுதிக்கு தூறலாம், அப்படியே திருச்சி மாவட்டத்துக்கு தூறல், புதுக்கோட்டை உள்பகுதி தூறல் நினைக்கலாம், சிவகங்கைக்கு தூறலாம் நினைக்கலாம், மதுரைக்கு தூறலாம், அப்படியே ராமநாதபுரம் உள்பகுதிக்கு தூறலாம் நினைக்கலாம், அப்படியே பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்துக்கு தூறல். அப்புறம் உள்ளே போயிட்டிங்கன்னா பரவலாக மழை இருக்காது, மலையில் மட்டும் இருக்கும். மலையோட கிழக்கு பகுதி, கல்வராயன் மலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் கிழக்கு பகுதி, அதே போல் பச்சைமலை பகுதி, அதாவது கொல்லிமலையோட கிழக்கு பகுதி, அதே போல் ஏற்காடு மலையோட கிழக்கு பகுதி, அதே போல் கர்நாடக எல்லையோர மலையோட கிழக்கு பகுதி, அதே போல் ஏலகிரி ஜவ்வாது மலையோட கிழக்கு பகுதி, தென்கிழக்கு பகுதி, கிழக்கு பகுதி, இந்த பகுதியில் மழை இருக்கும், இப்படி இருக்கும். அதே போல் வெப்பம் அந்த அதுக்கு சாதக சூழல் இருக்கிற இடத்துல பெய்து விட்டு கொஞ்சம் நேரத்தில் நின்று விடும். இது 14ஆம் தேதியான மழை. ரொம்ப குறைவான பரப்பில் தான் நீங்கள் இருக்கணும், எதிர்பார்க்கணும். ஒதுக்கி விட்டு போகும் என்ற மனநிலையுடன் இருக்கணும். மழை இருக்கும் என்ற உலர்த்துபவர்கள், அறுவடை விவசாயிகள் மனதில் மழை இருக்கும் என்ற நினைவுடனும், நமக்கு கண்டிப்பாக பெய்யாது, ஒதுக்கி விட்டு கூட போய்விடலாம் என்ற மனநிலையுடன் இருந்தால் ஒதுக்கி விட்டு போனால் ஏமாற்றம் இருக்காது. அப்படித்தான் இருக்கும். இது உறுதியாக சொல்ல முடியாது. நான் ஏதோ அனுப்பி வச்சிட்டோன்னு வச்சுங்களேன்,
அது நான் சொல்லிடலாம். நான் அனுப்பி வைக்கல, இயற்கை அனுப்பி வைக்கிறது. அந்த இயற்கையோட செட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆகவே இதெல்லாம் நான் அனுபவத்தில் சொல்லிகிட்டு இருக்கேன். அது வந்து பெரிய அளவில் புயலோ தாழ்வு நிலையெல்லாம் உருவானால் அதெல்லாம் எங்கே வரும், எங்கே மழை பெய்யலாம் சொல்லலாம். இதெல்லாம் ஒரு சிறிய ஒரு சிஸ்டம், எங்கேயோ இருக்கிற சிஸ்டம். இரு காற்று இணைப்பு வெப்பம் கிடைக்கிற இடத்துல தான் பெய்யும். ஓகே, அடுத்தபடியாக இப்போ இந்த மழை முடிஞ்சோன்னா அடுத்து எங்கேயாவது ஒரு இடத்துல தான் மழை இருக்கும், பெருசாக இருக்காது. அடுத்தது 22, 23 இருக்கும். இதே போல் உள் மாவட்டங்களில் தான் தெரிகிறது, உள்பகுதிகளில் தெரிகிறது, வெப்பமான பகுதிகளில். அடுத்தபடியாக மாத இறுதி 28, 29 அடுத்து பிப்ரவரியில் மழை இருக்குது, மார்ச்லேயும் இருக்குது. கோடை மழை வெப்பத்திற்கு இடையே கோடை மழையும் இருக்கும். கோடை மழை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது, வெயிலும் சராசரிக்கு கூடுதல். புரிந்து கொள்ளுங்கள், இணைந்திருங்கள். திட்டமிட்ட பணிக்கு அப்டேட்ஸுடன் இணைந்தே இருங்கள். நன்றி.